ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ். பிளான்ஸில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு சொன்னேன். ஒன்று வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், இன்னொன்று ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், இன்னொன்று செக்சுவல் ரீப்ரொடக்ஷன். 3 டைப் சொன்னேன். அதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து நம்ம பார்க்க போகிறது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். இன் திஸ் டைப் அதாவது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் பார்த்திங்கன்னா பிளான்லெட்ஸ், நியூ பிளான்லெட்ஸ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? புதுசாக வரக்கூடிய நியூ பிளான், யங் பிளான். ஸோ அது எங்கேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் வெஜிடேட்டிவ் செல்ஸ், பட்ஸ், ஆர்கன்ஸ் ஆஃப் த பிளான்ட். ஒரு பிளான்ட்டினுடைய சொமேட்டிக் பார்ட்ஸ், அதாவது என்னென்னா அந்த வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பிளான்ட்டில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. ரூட் இருக்குது, ஸ்டெம் இருக்குது, லீஃப் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெம்மு, லீஃபு, ரூட்டு இந்த பார்ட்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு பட்டோ அல்லது அதுலேருந்து எடுத்த ஒரு செல்லோ என்ன ஆகுது, நியூ பிளான்ட்டாக வந்து டெவலப் ஆனால் அந்த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் தான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படிம்பாங்க. புரியுதா? இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு, பட்டு. ஸோ இந்த பார்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு நியூ பிளான்ட் வந்து அதுக்கு பேர் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஸோ அது என்னாங்க, அந்த நியூ பிளான்ட் வந்து அதுலேருந்து கெட்ஸ் டிட்டாச்சு, அதுலேருந்து என்னாக பிரிஞ்சு அந்த பேரண்ட் பாடியிலேருந்து பிரிஞ்சு என்னாகுமா தனியாக இண்டிபெண்ட்டாக க்ரோத் ஆனால் அதுக்கு தான் பேர் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ட்டு சொல்கிறோம். சரிங்களா? சரி, இப்போ இந்த டாட்டர் பிளான்ட், நியூ பிளான்ட் வந்து என்னாகுறாங்க தனியாக வளர ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் இந்த செல் டிவிஷன் என்ன டைப் ஆஃப் செல் டிவிஷன் அப்படின்னா மைட்டாட்டிக் செல் டிவிஷன் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா மைட்டாட்டிக் செல் டிவிஷன், சொமேட்டிக் செல், பாடி செல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபில் வந்து என்ன டைப் ஆஃப் டிவிஷன் நடக்கும்? செல் டிவிஷன், மைட்டாட்டிக் செல் டிவிஷன் தான் நடக்கும். புரியுதுங்களா? ஸோ அதில் அந்த பிளான்ட் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு செல் டிவைட் ஆனால் தான் அந்த பார்ட்ஸ் வந்து டெவலப் ஆகி பிளான்ட் வந்து க்ரோத் ஆகும். ஸோ அதுக்கு வந்து செல் டிவிஷன் இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் என்ன டைப் ஆஃப் செல் டிவிஷன் நடக்குது? மைட்டாட்டிக் செல் டிவிஷன் நடக்குது. இங்கே வந்து என்ன கிடையாது, நோ கேமிட் ஃபார்மேஷன், நோ கேமிட் ஃபியூஷன். இங்கே வந்து மேல் கேமிட், ஃபீமேல் கேமிட் ஃபார்மேஷன் இருக்காது, ஆப்சண்ட். அந்த ஃபார்மேஷன் இருக்காது, ஃபியூஷனும் இருக்காது. ஸோ இந்த டாட்டர் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறப்ப எப்படி இருக்கும்னா ஜெனட்டிக்கலி சிமிலர் டு தி பேரண்ட் பிளான்ட். அது பார்க்குறதுக்கு அந்த நியூ பிளான்ட் வந்து எப்படி இருக்கும்? பேரண்ட் பிளான்ட் மாதிரி அப்படியே இருக்குமா. பேரண்ட் பிளான்ட்டு என்ன கலரில் பூ பூக்குதோ அதே கலரில் தான் பூ பூக்கும். அந்த பேரண்ட் பிளான்ட் வந்து எந்த அளவு ஹைட்டு வளருதோ அதே அளவு தான் ஹைட் வளரும். ஸோ பேரண்ட்டை மாதிரியே அந்த நியூ பிளான்ட் வரும். ஏன்னு கேட்டால் இதில் வந்து த சேம் கேரக்டர் அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் என்னென்ன டைப்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், லீவ்ஸ் மூலமாக நடக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிரயோஃபில்லம் அப்படிங்கிற ஒரு பிளான்ட். பிரயோஃபில்லம் பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூ பிளான்ட், அந்த ஸ்மால் பிளான்ட்ஸ் வந்து எங்கேருந்து க்ரோத் ஆகுது? க்ரோ அட் த லீஃப் நாட்சஸ். லீஃப் நாட்சஸ் அப்படின்னா அந்த இலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விளிம்பில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளம் பள்ளமாக இருக்கும். அந்த பிரயோஃபில்லம் லீஃப் பார்த்திங்கன்னா அதனுடைய இதில் வந்து சைடில் மார்ஜின் வந்து பள்ளம் பள்ளமாக இருக்கும். செம்பருத்தி செடியில் இலையை பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி அந்த குரூஸ், அந்த பள்ளத்துலேருந்து என்ன ஆகணும்னா ஒரு நியூ இண்டிவிஜுவல் பிளான்ட் வந்து க்ரோத் ஆகுமா. ஸோ இது வந்து லீஃப்லேருந்து வரக்கூடிய ஒரு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் எக்ஸாம்பிள். உங்களுக்கு இந்த பிக்சரில் கூட கொடுத்துருக்காங்க லீஃப் நாட்சஸ் அப்படிங்கிறது. இந்த பள்ளம் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து உங்களுக்கு அந்த லீஃப் நாட்சஸ். அதுலேருந்து என்ன ஆகுமா ஒரு நியூ பிளான்ட் வந்து டெவலப் ஆகுது. இந்த இங்கே டெவலப் ஆகிருக்கு பார்த்திங்களா இங்கே. ஸோ இது வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம். அடுத்து ஸ்டெம்லேருந்து ஒரு நியூ பிளான்ட் வந்து அது என்னது, ஸ்டெம் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். அது எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ராபெர்ரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெம் வந்து ஏரியல் ஸ்டெம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். ஏரியல் வீக் ஸ்டெம்ஸ் டச் த கிரவுண்ட் அண்ட் கிவ் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ் ரூட்ஸ் அண்டு பட்ஸ். இப்போ வந்து அந்த ஸ்டெம் வந்து என்ன ஆகுது, அப்படி சாயிலில் உள்ள என்ட்ராகிறப்ப மண்ணுக்குள்ளே உள்ள புதஞ்சோடனே அந்த எந்த இடத்துல மண்ணுக்குள்ளே உள்ளே போகுதோ அந்த இடத்துல என்னாக ஒரு நியூ பிளான்ட் வந்து க்ரோத் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அந்த பட்டு ஃபார்ம் ஆகும், ரூட் ஃபார்மேஷன் ஆகி ஒரு நியூ பிளான்ட் டெவலப் ஆகுது. புரியுதுங்களா? அந்த கனெக்ஷன் த பேரண்ட் பிளான்ட் இஸ் ப்ரோக்கன். இது வளர ஆரம்பிச்சோன்னா என்னாக இந்த பேரண்ட் பிளான்ட் வந்து டிட்டாச் ஆகிரும், கட் ஆகிரும். புரியுதுங்களா? ஸோ இந்த ஆஃப் ஸ்ப்ரிங் பிகம்ஸ் இண்டிபெண்ட்லி, தனியாக அந்த பிளான்ட் வந்து வளர ஆரம்பிச்சிருது. இது வந்து ஸ்டெம் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரூட்லேருந்து வரக்கூடிய பிளான்ட்ஸ். ரூட்டுக்கு எக்ஸாம்பிள் டியூபரஸ் ரூட்ஸ், அதாவது அஸ்பராகஸ் அண்டு ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது சக்கரவள்ளி கிழங்கு பார்த்துருப்பீங்க. இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ரூட்லேருந்து என்ன ஆகுது, உங்களுக்கு நியூ பிளான்ட்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ அது வந்து ரூட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். தென் புல்பில்ஸ்.
அது குமிழம் அப்படிம்பாங்க தமிழில். இதில் வந்து பார்த்திங்கன்னா சம் பிளான்ஸ் த ஃப்ளவர் பட்ஸ் மாடிஃபைடு இன்ட்டு குளோபஸ். அந்த ஃப்ளவர் பட்டு வந்து என்ன ஆகும், அப்படியே ஒரு குளோபஸ், அதாவது என்ன செய்வாங்க, உருண்டையாக வளர்ந்து அது தான் பல்பிள்ஸ்பாங்க. ஸோ அது கீழே விழுந்தோடனே என்ன ஆகுது, கிரவுண்டில் விழுந்தோடனே அது நியூ பிளான்ட் டெவலப் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அக்கேவ். அக்கேவ்னா என்னது, கற்றாழை செடி பார்த்துருப்பீங்க. அந்த கற்றாழை வந்து இந்த புல்பில்ஸுக்கு எக்ஸாம்பிள். தென் அதர் டைப் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், வேறு என்னென்ன டைப் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்னா ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எதில் நடக்குதுன்னா ஆல்கே அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அதாவது பாசிகள் அப்படிம்பாங்க. டூரிங் ரெய்னி சீசன், மழை காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், அந்த தொட்டியில் தண்ணி நிற்கிற இடத்துல, குளத்தில், அந்த லேக், பாண்ட்ஸ் இல்லைலாம் பார்த்திங்கன்னா தண்ணி மேலே வந்து அந்த ஃப்ளோட் ஆகிட்டுருக்கும். க்ரீன் கலரில் வந்து அந்த ஆல்கே, அந்த பாசி வந்து அப்படி இருக்கும். நீங்களே ஈரமான இடத்துல நடந்தீங்கன்னா வழுக்கும். ஸோ அதான் வந்து ஆல்கே, புரியுதுங்களா? ஸோ இந்த ஆல்கேயில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஃபார் ஃப்ராக்மெண்டேஷன், அந்த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடி, அந்த ஃபிலமெண்ட், அந்த பாடி வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபிலமெண்ட் ஒரு த்ரெட்டு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது என்ன ஆகும்னா கட் இன்ட்டு மெனி ஃப்ராக்மெண்ட்ஸ், என்ன ஆகுது, பிரேக் ஆகும். அந்த ஒவ்வொரு பிரேக்கான அந்த ஃப்ராக்மெண்ட் என்ன ஆகுங்கிறாங்க, நியூ ஒரு ஆல்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுக்கு பேர் ஃப்ராக்மெண்டேஷன். பிக்சரில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃப்ராக்மெண்டேஷன். இங்கே பார்த்தீங்களா ஒரு ஆல்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இது எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைரோகைரா அப்படிங்கிற ஒரு ஆல்கே. இது வந்து ஒரு பிளான்ட் பாடி, இந்த ஆல்கே. இது என்ன ஆகுது, ரெண்டாக பிரேக் ஆகுது. பிரேக் ஆனது இது ஒரு நியூ ஆல்கே ஸ்பைரோகைராவாக டெவலப் ஆகும். இது ஒரு ஆல்கே, நியூ ஆல்கே ஸ்பைரோகைராவாக டெவலப் ஆகுது. ஸோ திஸ் டைப் வந்து என்னது, வெஜிடேட்டிவ் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷனில் ஒரு டைப், ஃப்ராக்மெண்டேஷன் அப்படிம்பாங்க, புரியுதா? தென் ஃபிஷன் அப்படின்னாலே என்னது, ரெண்டாக பிரியிறது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமீபா எக்ஸாம்பிள், யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் அமீபா வந்து எக்ஸாம்பிள். ஸோ இந்த அமீபா வந்து என்னது, ஃபஸ்ட்டு வந்து இந்த மிடில் இல்லை வந்து என்னது ஷ்ரிங்க் ஆகுது, சுருங்குது. தென் த நியூக்ளியஸ் ஆல்சோ கெட்ஸ் பிரேக் டவுன், ரெண்டாக கட் ஆகுது. கட்டான என்ன அது, இங்கிட்ட ஒரு செல் நியூ டெவலப் ஆகுது, இங்கிட்ட ஒன்று அமீபா வந்து நியூ இண்டிவிஜுவல் டாட்டர் அமீபா டெவலப் ஆகுது. ஸோ இது மாதிரி ஒரு சிங்கிள் அமீபா செல் என்ன ஆகுங்கிறாங்க, கட்டாகி ரெண்டு அமீபா செல்லில் டெவலப் ஆகுது, ஃபிஷன் அப்படிம்பாங்க. தென் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டிங். நெக்ஸ்ட்டு வந்து பட்டிங் எக்ஸாம்பிள். பட்டிங் அப்படின்னா மொட்டு விடுதல் அப்படிம்பாங்க. ஸோ இந்த பட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட்டுங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியும், அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் வந்து யூஸ் பண்ணக்கூடியது இந்த ஈஸ்ட். இந்த ஆல்கஹால் ப்ரிப்ரேஷன்லாம் ஈஸ்ட் வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த ஈஸ்ட் வந்து ஒரு யூனிசெல்லுலார் ஒரு ஈஸ்ட் ஃபங்கஸ், இது ஒரு ஃபங்கஸ், யூனிசெல்லுலார் ஃபங்கஸ். ஸோ இதனால் நடக்கக்கூடிய அந்த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் என்னென்னா உங்களுக்கு பட்டிங் ஃபார்மேஷன் மூலமாக ஸோ நியூ இண்டிவிஜுவல் ஃபார்ம் ஆகி அந்த நியூ ஈஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறாங்க. பாருங்கள் இதில் என்ன ஆகுது, ஒரு ஸ்மால் ஒரு ப்ரொஜெக்ஷன் ஃபார்ம் ஆகுது பார்த்திங்களா, ஒரு ஸ்மால் ப்ரொஜெக்ஷன் ஃபார்ம் ஆகி ஒரு பட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த பட்டு என்ன ஆகுது, அப்படியே ஒவ்வொரு பட்டாக டெவலப் ஆகி ஈச் பட், ஒவ்வொரு பட்டு வந்து என்ன ஆகுது, ஒரு ஈஸ்ட் செல்லாக என்ன ஆகுங்கிறாங்க, குரோத் ஆக ஆரம்பிச்சிடுது. இதுங்க அதுலேருந்து டிட்டாச் ஆகிரும், ஒன்று என்ன ஆயிரும், அப்படியே தனித்தனியாக வந்து தனித்தனி ஈஸ்ட்டாக டெவலப் ஆகுது. ஸோ பட்டிங். தென் ரீஜெனரேஷன் அப்படிங்கிறது த எபிலிட்டி ஆஃப் லாஸ்ட் பாடி பார்ட்ஸ் ஆஃப் an individual organism to give rise to an whole new organism is called regeneration. எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரா பிளனேரியா. இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு ஒரு ஆர்கானிசனுடைய இந்த பிளான் பாடியில் ஏதாவது ஒரு பார்ட் வந்து, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஹைட்ரா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதில் ஒரு பார்ட் வந்து கட் ஆகிருச்சு அப்படின்னா இந்த பார்ட் என்ன ஆகும்னா மறுபடியும் என்ன ஆகும், அந்த மீதி பார்ட்டு டெவலப் ஆகி ஒரு ஆர்கானிசம் டெவலப் ஆகிக்கும், புரியுதுங்களா? ஸோ இது ஒரு பார்ட்டை டெவலப் ஆகும், இது ஒரு பார்ட்டாக டெவலப் ஆகி அந்த நியூ ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய அதர் டைப்ஸ், புரியுதுங்களா? இது வரைக்கும் பார்த்தது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.